அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஜின் இந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே நிறையா பேத்துக்குள்ள ஒரு பயமோ நிறையா கொஷின்ஸ்னால் அவங்க மனசுக்குள்ளே வருது. அதில் ரொம்ப முக்கியமான கொஷின் என்னென்னா, ஒரு ஜின்னு ஒரு மனிதனை பாதிக்க முடியுமா, அவங்களோட உடம்புக்குள்ளே நுழைய முடியுமா? இந்த கேள்வியை நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ ஜின் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. இல்லை அது வெறும் மூட நம்பிக்கையா? நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மனிதனோட மனநல பிரச்சனைக்கு காரணம் ஜின் தான் அப்படிங்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜின்னால மனிதனோட உடம்புக்குள்ள போகவே முடியாது. அதுக்கப்புறம் குரான்லயும் சஹி ஹதீஸ்லயும் அஹ்லு சுன்னா அறிஞர்களோட விளக்கங்கள் அடிப்படையா வச்சு இந்த வீடியோவை தயாரிச்சிருக்கோம். அப்படி நிஜமாவே ஒரு ஜின்னால ஒரு மனிதனோட உடம்புக்குள்ள போக முடியுமா? அப்படி அந்த ஜின் போச்சு அப்படின்னா அந்த மனிதனோட உடம்புக்குள்ள என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். எல்லாம் வல்ல இறைவன் புனிதமான குரானில் சூரா அல் பக்ரா 2வது அத்தியாயத்தில் 275வது வசனத்தில் கூறுகிறான், வட்டி உண்பவர்கள் ஷைத்தான் தீண்டியதால் பைத்தியம் பிடித்தவனை போலன்றி மறுமையில் எழமாட்டார்கள். இந்த வசனத்தை விளக்கும் போது இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லா உள்ளிட்ட பல பாரம்பரிய தப்சீர் அறிஞர்கள் இந்த வசனம் ஷைத்தான் மனிதனை தீண்டி பாதிக்க முடியும் அப்படிங்கறக்கான ஆதாரங்களில் ஒன்றாகும் என்று விளக்கியிருக்காங்க. அதே மாதிரி அல்லாஹ் புனிதமான குரானில் சூரா அர் ரஹ்மான் 55வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தில் கூறுகிறான், ஜின்களை நெருப்பின் ஜுவாலையிலிருந்து படைத்தோம். இதன் மூலம் ஜின்கள் மனிதர்களை போன்ற படைப்புகள் இல்லை அப்படிங்கிறதும், அவங்க நமக்கு கண்ணுக்கு புலப்படாத மறைவான படைப்புகள் தான் அப்படிங்கிறதும் நல்லா தெளிவா புரியுது. அவங்களோட உண்மையான இயல்பை அல்லாஹ் மட்டுமே முழுமையா அறிவான். ஆனா குரானிலும் சஹீஹான சுன்னாவிலும் அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் ஜின்கள் மனிதர்களுக்கு செல்வாக்கு ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது உணர்த்தப்படுது. ஒரு பெண் தன்னோட பாதிக்கப்பட்ட சிறுவனை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அழைச்சிட்டு வர்றாங்க. அப்போ நம்மளுடைய அருட்கொடையான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவன்கிட்ட, அல்லாவின் எதிரியே, இவனை விட்டு வெளியேறு, நான் அல்லாவின் தூதர் அப்படின்னு உரக்க சொல்றாங்க. அல்லாவின் அருளால அந்த சிறுவன் உடனே குணமடைஞ்சிட்டான். சில நாட்களுக்கு அப்புறமா அந்த பெண் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு நன்றி கடன் பட்டு 2 செம்மறி ஆட்டு கடாக்கள், சிறிதளவு பால் கட்டி, சிறிதளவு நெய், இந்த 3ஐயும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அன்பளிப்பா கொண்டு வந்தாங்க. அப்போ முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தம்முடைய தோழர்கள்ட்ட, பால் கட்டியும் நெய்யையும் ஒரு செம்மறி ஆட்டு கடாயையும் எடுத்துக்கோங்க, இன்னொரு ஆட்டை அந்த பெண்மணியிடமே திருப்பி கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சம்பவம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாவின் அனுமதியினால ருக்யா செய்ததையும், குணமளிப்பவன் அல்லாஹ் ஒருவனே அப்படிங்கிறதையும் நமக்கு நினைவூட்டப்படுது. சஹீஹுல் புகாரிலையும் சஹீஹுல் முஸ்லிம்லயும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, நிச்சயமா ஷைத்தான் மனிதனோட ரத்த ஓட்டம் செல்லும் வழிகள் எல்லாம் ஓடுகிறான். இந்த ஹதீஸ்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஷைத்தான் செல்வாக்கு மனிதனின் மீது இருக்க முடியும் அப்படிங்கறத உணர்த்துது. ஆனா இந்த ஹதீஸ நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நோயையும் ஜின் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்ற முடியாது. அஹ்லு சுன்னா அறிஞர்கள் பின்வரும் சாத்தியமான காரணங்களை குறிப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அறியாமல் செய்யும் தீங்கு. மனிதர்கள் தெரியாம ஜின்கள் இருக்கும் இடத்துல கொதிக்கும் நீரை ஊற்றுறதுனாலையும் இல்லைன்னா பொருட்களை வீசுவதனாலையும் அந்த ஜின்கள் அதுல பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா சில ஜின்கள் பழி வாங்க முயற்சிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஒன், அநீதியும் அக்கிரமமும். காரணமே இல்லாம மனிதர்களுக்கு தீங்கு செய்ய விரும்பும் தீய ஜின்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ் புனிதமான குரானில் சூரா அல் ஜின் 72வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் குறிப்பிடுறான், ஜின்களில் நல்லவர்களும் உள்ளனர், நல்லவர்கள் அல்லாதவர்களும் உள்ளனர். இதுல இருந்து எல்லா ஜின்களும் ஒரே மாதிரியானவங்க இல்ல அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். தேர்ட் ஒன், அசாதாரண ஈர்ப்பு. சில அறிஞர்கள் குறிப்பிடுறதாவது, அரிதான சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு ஜின் ஒரு மனிதர்கிட்ட அசாதாரண ஈர்ப்பு இல்லைன்னா பற்றுதல் காரணமா தொந்தரவு செய்யலாம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க.
நவீன மருத்துவ உலகம் என்ன சொல்லுதுன்னா, மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய எபிலிப்சி, வலிப்பு நோய், டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர், ஸ்கீசோபெர்னியா அப்படிங்கிற மனநல, அதுக்கப்புறம் நரம்பியல் பாதிப்புகளாலையும் ஏற்படலாம். ஜின்களோட பாதிப்புன்னு சொல்ல முடியாது. அதனால முதல்ல மருத்துவ பரிசோதனையும் தேவையான மருத்துவ சிகிச்சையும் பெறுவதுதான் ரொம்ப அவசியம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிகிச்சை பெறுங்கள், அல்லாஹ் எந்த நோயையும் அதற்குரிய நிவாரணத்தை வழங்காமல் இறக்கி வைக்கவில்லை. இஸ்லாம் அனுமதித்த ருக்கியா என்னன்னா, குரான் வசனங்களை ஓதுறதும், சஹீஹான ஹதீஸ்கள்ல வர துவாக்களை ஓதுறதும், அல்லாவிடம் மட்டுமே உதவி கேட்பதும், தேவைப்பட்டா மருத்துவம், அதுக்கப்புறம் மனநல சிகிச்சையுடன் ருக்கியாவையும் இணைச்சுக்கிறதும். இஸ்லாம் தடை செய்த போலி முறைகள் என்னன்னா, தாயத்து, தகடுகள், இல்லைன்னா புரியாத குறியீடுகள் எழுதி பயன்படுத்துவது, நோயாளிகள்கிட்டையும் இல்ல அவங்களோட தாயாரின் பெயரை கேட்டு மறைமுக சக்திகள் இருப்பதா கூறி ஏமாத்துறது, இது நபி வழி நுக்கியாவில் இடம்பெறாத நடைமுறையாகும். ஜின்கள்கிட்ட உதவி கேட்பது, ஜின்களுக்காக பலி கொடுப்பது, மந்திரம், ஜோதிடம் இல்லைன்னா ஷிர்க்குக்கு வழிவகுக்கிற எந்த முறையுமே பின்பற்றுவது நல்லதில்லை. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயத்தை அணிஞ்சவனை ஷிர்க் செய்து விட்டான் அப்படின்னு கடுமையா எச்சரிச்சிருக்காங்க. ஆகையினால ஒரு முஸ்லிம் குரானையும் சஹீஹான சுன்னாவையும் அடிப்படையாக கொண்ட ருக்கியாவை மட்டுமே பின்பற்றணும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிம் தன்னை எப்படி பாதுகாத்துக்கணும்ங்கிறதுக்கு சில வழிமுறைகளை கற்று தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஆயத்துல் குர்சி. யார் இரவில் ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ அல்லாவிடமிருந்து ஒரு பாதுகாவலன் அவருடன் இருப்பான். காலை வரை ஷைத்தான் அவரை நெருங்க முடியாதுன்ட்டு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்காங்க. அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி ஆயத்துல் குர்சியை ஓதுறத வழக்கமாக்கிக்கோங்க. செகண்ட் ஒன், சூரத்துல் பஹரா. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றது என்னன்னா, சூரத்துல் பஹரா ஓதப்படும் வீட்டிலிருந்து ஷைத்தான் ஓடி விடுகிறான். அதனால உங்கள் வீட்டுல சூரத்துல் பஹராவை அடிக்கடி ஓதுங்க. தேர்ட் ஒன், சூரா அல் இக்லாஸ், சூரா அல் ஃபலக், சூரா அன் நாஸ். ஒவ்வொரு இரவும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 3 சூறாக்களையும் ஓதி அவங்களோட கைகள்ல ஊதிக்குவாங்களாம், உடல் முழுதும் தடவி கொள்ளுவாங்களாம். இதுவும் ஒரு சஹீஹான நபி வழி பாதுகாப்புன்னு சொல்றாங்க. ஃபோர்த் ஒன், காலை மற்றும் மாலை அத்கார்கள். காலை மற்றும் மாலை நேரங்கள்ல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழியில அந்த அத்கார்களை தொடர்ந்து ஓதுறதுனால ஒரு முஃமினுக்கு மிகப்பெரிய ஆன்மீக பாதுகாப்பு கிடைக்குது. ஃபிஃப்த் ஒன், அல்லாவின் மீது முழுமையான நம்பிக்கை வைப்பது. நம்முடைய மிகப்பெரிய பாதுகாப்பு அல்லாவின் மீதுள்ள நம்பிக்கை. ஒரு மூமின் தொழுகையை நிறுத்தி குரானை ஓதி அல்லாவை அதிகமாக நினைவு கூர்ந்து ஹலாலான வாழ்க்கையை வாழ முயற்சித்தால் அல்லாவின் அனுமதியால் தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பை பெறுவான். நாம மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான உண்மை என்னன்னா, குணமளிப்பவன் அல்லாஹ், பாதுகாப்பளிப்பவன் அல்லாஹ், அவனைத்தான் நம்ம முழுசா நம்பணும். இந்த வீடியோவின் நோக்கமே பாக்குறவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துறது இல்ல, மாறா குரான்லயும் சஹீஹான ஹதீஸ்லயும் அஹ்லு சுன்னா அறிஞர்களின் விளக்கங்களை அடிப்படையா வச்சு ஜின் ஒரு மனிதனை பாதிக்கிறது சாத்தியமிக்க ஒன்றுதான். அதே மாதிரி ஒரு மனிதனோட உடல்நல பிரச்சனைக்கும் மனநல பிரச்சனைக்கும் ஜின் தான் காரணம் அப்படின்னு சொல்றதுதான் இங்க தப்பு. அதனால நம்மளை படைச்ச இறைவன்கிட்ட உறுதியா நம்புங்க, அவர்கிட்ட துவா கேளுங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பாதுகாப்பான வழிகளை பின்பற்றுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளோட இறைவன் நமக்கு எல்லா வகையான பிரச்சனையிலிருந்தும் நம்மளை பாதுகாத்தருள்வானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிடோர் வித் ஹிஜாபிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.